உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறி, குழந்தையோட கையில பாருங்களேன், பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஆமா, ரூமுக்குள்ள எப்படி பாம்பு வரும்? அதானே, ரூமுக்குள்ள எப்படி பாம்பு வரும்? மாறி, லேட் பண்ணாம உடனே ஹாஸ்பிடல் போலாம். வா. மாறி, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம். ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. சீக்கிரமா போலாம், போங்க. டாக்டர், குழந்தை கையில ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு டாக்டர். ஆமா, பாம்பு தான் கடிச்சிருக்கு. ஐயோ, பாம்பு கடியா? குழந்தைய ஐசியூல வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டாக்டர், எப்படி எது குழந்தையை காப்பாத்து டாக்டர். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க. டாக்டர், மாறி, சிஸ்டர், மாயனாக திரும்ப வந்து குழந்தை உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்காம குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த தலப்பாக்கட்டு ஜெகன்மோகனி சொல்லி இருக்குது. அதனால என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குழந்தையை காப்பாற்ற முடியாது சிஸ்டர். வெற்றி உங்களுக்கு தான். அதனால பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இத பாரு சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அடக்கி வாசி. உனக்கு நாக்குல தான் சனி. உணர்ச்சி வசப்பட்டு உளறி வச்சிராத. மாறி, அழாத மாறி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இப்படியும் காப்பாத்திடலாம். காப்பாத்திடலாம் மாறி, நீ எதுக்கு கவலைப்படாத. மாடியில இருக்க ரூம்குள்ள பாம்பு எப்படி வந்திருக்கும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரூமுக்குள்ள பாம்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஆமா பெரியம்மா, எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. ரூமுக்குள்ள பாம்பும் இல்ல. அப்ப என்ன, பாம்பு என்ன மாயமா உள்ள வந்து பாப்பாவை கடிச்சு வச்சுட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சா என்ன? இந்த அகஹாசினி பாக்குறதுக்கு லூசு மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா இல்ல சொல்லுது. பாம்பு வீட்டுக்குள்ள வரத கூட கவனிக்காம நாம எல்லாரும் எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கோம். ஏதாவது மரத்துல ஏறி உள்ள வந்திருக்கும் போல இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். மாறி, ஹஸ்பண்ட் சர்க்கார் ஆக்சிடென்ட் ஆனது, ஸ்ரீஜா புடவை தீ பிடிச்சது, இப்ப என் குழந்தைக்கு இப்படி ஆனதுன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். பார்த்த மாதிரியே சொல்றாளே. மாறி, 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 என்ன நீ? நீங்க பேசாம இருங்க ஹஸ்பண்ட் சார். இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். சோழிய முடிச்சிருவா போல இருக்குது. இவங்க என் குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. என் குழந்தைய இவங்க கொல்ல பாக்குறாங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, என்னாச்சு உனக்கு? இப்போதைக்கு சம்பந்தமே இல்லாம மாயம்மா மேல கோவப்படுற. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு பாத்தியா? பாரு மாப்ள, பாவம் மாதாஜி, அவங்க முகம் எப்படி வாடி போச்சுன்னு பாரு. மாறி எப்படி எல்லாம் பேசுறா பாரு. இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் இது நாள் வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா? இல்ல அப்படி நடந்திருக்கேனா? நான் சம்பந்தம் இல்லாம எதையுமே சொல்லல. நான் சொல்றத நம்புங்க. இவங்களாலதான் நம்ம குழந்தைக்கு ஆபத்து. குழந்தையோட இந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம்.
சோரி முடிஞ்சிச்சு. மாறி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கிறா போல இருக்குது. சிஸ்டர் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. ஆனாலும் சமாளிச்சிரும். மாறி குழந்தை மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலயும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. மாறி, இவங்க தாரமா இல்ல மாயம்மா, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சூர்யா, மாரியால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா கூட மாரியோட தாய் பாசத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சிஸ்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அனாதையா செத்து போக கிடந்த என்ன தத்தெடுத்து உறவுகளோட வந்து வாழ்ந்து பாருங்க, அதுதான் மோட்சம்னு சொல்லி என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்த. என்ன உன் அம்மாவாவும் தத்தெடுத்துக்கிட்ட. நான் இப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இந்த குடும்பத்து மேலயும் குடும்பத்துல இருக்கிறவங்க மேலயும் மாரிக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஆனா மாரி என் மேல சந்தேகப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிஞ்சு குழந்தைய நான் கொல்ல பார்த்தேன்னு அபாண்டமா என் மேல பழிய போடுறா. இல்லம்மா, சிஸ்டர் ஆக்டிங்க பின்னில எடுக்குது. இந்த வருஷம் அவார்டு கன்ஃபார்ம். ஹலோ மித்ரா. சொல்லு மாயா, குழந்தை செத்து போச்சா? கிட்டத்தட்ட செத்த மாதிரி தான். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தையும் மாரியையும் காணோம். என்ன சொல்ற மாயா? மாறி குழந்தை எடுத்துக்கிட்டு எங்க போனா? மாரி குழந்தைய எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு தான் போயிருக்கணும். எல்லாரும் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நானும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? மாரிக்கு ஒண்ணுனா எல்லா சாமியும் உதவி பண்றதுக்கு ஓடி வந்துரும். அதனால மாரி கடவுள் துணையோட மாய நாகத்தை வர வச்சு குழந்தை உடம்புல இருக்கிற விஷத்தை திரும்பி எடுக்க வச்சு குழந்தைய காப்பாத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உன்னோட பயம் எனக்கு புரியுது மாயா. நீ கவலைப்படாத. நான் உருவாக்குன மாய நாகத்தை நான் இப்பவே அழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாத. சரி மித்ரா, அந்த மாய நாகத்தை இப்பவே அழிச்சிரு. இப்பவே அழிச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.